നടപടികളാണ് കൈക്കൊണ്ടുകൊണ്ടിരിക്കുന്നത്. ഇതിനെതിരായിട്ടുള്ള ഒരു വലിയ പോരാട്ടമാണ് നമ്മൾ നടത്തുന്നത്. வணக்கம். நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பேச போகிற டாபிக் வந்துட்டு ஆப்ரேஷன் தூபான். இது என்னன்னு சொன்னால், கேரளாவில் வந்துட்டு போதை கலாச்சாரத்துக்கு எதிராக ஒரு எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கை. அந்த ஆப்ரேஷன் தூபான்ங்கிறது, இந்த தூபான்னு சொல்கிறாங்கல்ல, அந்த வேர்டு வந்துட்டு ஒரு இந்தி வேர்டு. நம்ம தமிழில் சொன்னோம்னா சூறாவளின்னு சொல்லுவோம், இல்லை மிகப்பெரிய புயல்னு சொல்லுவோம் இல்லையா. போதை கலாச்சாரத்தை ஒழிக்கிறதுக்காக அங்கே உருவாக்கப்பட்டது தான் ஆப்ரேஷன் தூபான். இதுக்கு வந்துட்டு அம்பாசடராக இருக்கிறது வந்து கேரளா சூப்பர் ஸ்டாரு மோகன்லால். கேரளாவில் வந்துட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிச்சிருவேன்னு சொல்லி தான் ஓட்டு கேட்டு ஆட்சிக்கு வந்தாங்க. ரமேஷ் சன்னிதாலா அவர் தான் வந்துட்டு கேரளாவோட போலீஸ் அமைச்சர். அவர் கேரளா கவர்மெண்டெல்லாம் சேர்ந்து இந்த ஆப்ரேஷன் தூபான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஆரம்பித்தது வந்துட்டு ஜூன் 2ஆம் தேதி 26 தான் இது ஆரம்பித்தது. வாங்க அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுவோம். இந்த ஆப்ரேஷன் தூபான் வந்துட்டு இதில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்காங்கன்னா, கேரளத்தோட உளவுத்துறை, கேரளத்தோட போலீஸு, அங்கே உள்ள காலேஜில் படிக்கிறவங்க, நிறைய இது மாதிரி தன்னார்வலர்கள்லாம் இதில் வந்துட்டு பங்கு பெற்றிருக்கிறாங்க. யாராவது இந்த ட்ரக்கு மாஃபியாவோட டீட்டெயிலாம் தெரிஞ்சால் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியா அதை வந்துட்டு வெளியில் சொல்ல மாட்டான், சீக்கிரட்டாக வச்சுட்டு அந்த ஆப்ரேஷனை வந்துட்டு சக்ஸஸாக முடிப்பாங்க. இதில் வந்துட்டு பெரும்பாவூர்னு ஒரு ஊருங்க. அந்த ஊரில் வந்துட்டு வெஸ்ட் பெங்கால்லேருந்து நிறைய இங்கே வந்து தங்கியிருக்கிறாங்க. அந்த ஏரியா வந்துட்டு கேரளானே சொல்ல மாட்டாங்க, ஒரு வெஸ்ட் பெங்கால் மாதிரி. அங்கே வந்துட்டு அவ்வளோ ஒரு ட்ரக்கு மாஃபியாவனா இருக்கிறாங்களாம். ரோட்லலாம் வந்துட்டு விற்பாங்களாம் முன்னாடி. அதெல்லாம் வந்துட்டு இவங்க கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறாங்க. அது எத்தனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஆப்ரேஷன் தூபான் மூலமாக வந்துட்டு 2026 மிட்டு வர 2575 கேஸு வந்துட்டு ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. 2778 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. 10 கோடி ரூபாய்க்கு மேலே வந்துட்டு போதைப் பொருளை வந்துட்டு பிடிச்சிருக்கிறாங்க. அதில் வந்துட்டு MTMன்னு சொல்லிட்டு ஒரு போதை வசுங்க, அது வந்துட்டு 146 கிலோ பிடிச்சிருக்கிறாங்க. கஞ்சாவோட செடிகள் வந்துட்டு 141 கஞ்சா செடிகளை வந்துட்டு பிடிச்சி அழிச்சிருக்கிறாங்க. இவங்க வந்துட்டு அது மாதிரி நிறைய ஹஷீஸு, ப்ரௌன் சுகரு, அதே மாதிரி ஸ்டாம்ப்ஸு, அது மாதிரி நிறைய ஐட்டம்லாம் அவங்க பிடிச்சிருக்கிறாங்க. இதோட சேர்த்து தடை செய்யப்பட்ட நிறைய புகையிலை ஐட்டம்லாம் இங்கே பிடிச்சிருக்கிறாங்க. ரிஜிஸ்டர்ட் கேஸ் பாயிண்ட் வந்துட்டு 838 இன்வால்வ்டு ஸ்மால் குவான்டிட்டி, 78 மீடியம் குவான்டிட்டி, 24 கமர்ஷியல் குவான்டிட்டி இவங்க பிடிச்சிருக்கிறாங்க. 1526 அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்துட்டு இந்த தூபான் மூலமாக நடத்தியிருக்கிறாங்க. இங்கே வந்துட்டு நேஷனல் வைஸு பெங்களூரு, டெல்லி, அங்கெல்லாம் இருந்து இந்த நெட்வொர்க்கு ஃபார்ம் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கண்டுபிடிச்சி அந்த ஆப்ரேஷன் நெட்வொர்க்கெல்லாம் அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறாங்க. மொத்தம் இந்த ட்ரக் ரிலேட்டட் கேஸ் வந்துட்டு 5660 கேஸ் இது வரைக்கும் அவங்க ஃபைலாக இருக்குது. இவங்க வந்து 5634 பேரை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது போதைப் பொருள் கலாச்சாரத்தை கட்டுப்படுத்துறதுக்காக இதில் வந்துட்டு உளவுத்துறையை பயன்படுத்தியிருக்கிறாங்க, நம்ம சுங்கத்துறைன்னு சொல்லுவோம் இல்லையா, கஸ்டம்ஸை பயன்படுத்தியிருக்கிறாங்க, கோஸ்ட் கார்டு பயன்படுத்தியிருக்கிறாங்க, ரயில்வே போலீஸெல்லாம் இதில் பயன்படுத்தியிருக்கிறாங்க. இது வந்துட்டு ரொம்ப ஒரு பிரமாதமாக இந்த ஆப்ரேஷன் தூபான் வந்துட்டு சக்ஸஸாக நடக்குன்னு சொல்கிறாங்க. நான் நிறைய மலையாள நண்பர்கள்ட்டெல்லாம் பேசினேன். ரமேஷ் சன்னிதாலா வந்துட்டு நல்லா அதை முழு மூச்சாக வந்துட்டு போதைப்பொருள் கலாச்சாரத்தை கண்ட்ரோல் பண்ணணும், இன்றைக்கி உள்ள இளைஞர்களை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா பண்ணுறாரு, ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னு சொன்னார். ஒவ்வொரு வருஷமும் இங்கே வந்துட்டு க்ரைம் ரேட்டு கூடிக்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா 2021 26,919 கேஸு ஃபைலாக இருக்குது. 2022 ஆல்மோஸ்ட் 27,530 கேஸு ஃபைலாக இருக்குது. அதுக்கப்புறம் கேஸு வந்துட்டு 2024 36,314 கேஸு ஃபைலாக இருக்குது. அப்போது ஒவ்வொரு வருஷமும் கேஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு ட்ரக்கு மாஃபியா இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கிறாங்க. நிறைய இளைஞர்களும் அதே மாதிரி அவங்களோட போதைப் பொருள் கலாச்சாரம் இளைஞர்கள் மத்தியில் பரவிக்கிட்டு இருக்குது. இதை தடுக்கிறதுக்காக தான் எல்லோரும் சேர்ந்து போராடுறாங்க. இந்த வீடியோ நாம் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா, இந்த தமிழ்நாட்டில் வந்துட்டு இதை பற்றி யாரும் பெருசாக பேசலை, இந்த ஆப்ரேஷன் தூபானை பற்றி. கண்டிப்பாக நம்ம தமிழக மக்களும் வந்துட்டு இது மாதிரி முயற்சி பண்ணணுங்க.
அப்போ தான் நம்மளோட இளைஞர்களுக்கு மத்தியில் இந்த போதைப்பொருள் கலாச்சாரத்தை தடுக்க முடியும். நம்ம வந்துட்டு விழிப்புணர்வு ப்ரோக்ராம்லாம் கேரளாவில் நடத்துகிறாங்க. நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு போதை மறுவாழ்வு மையம் மாதிரி விழிப்புணர்வு, நீங்கள் வந்துட்டு ஒரு போதைப் பொருளை போய் அடிமை ஆனால் உங்களுக்கு என்ன ஆகும், உங்கள் வாழ்க்கையோட எதிர்காலம் என்ன ஆகும்னு சொல்லிட்டா ஒவ்வொரு விழிப்புணர்வு ப்ரோக்ராம்லாம் நடத்துகிறாங்க. இந்த ஆப்ரேஷன் தூபானோட அம்பாசிடர் மோகன்லாலும் நிறைய ப்ரோக்ராம்லாம் பண்ணுறாரு. அவர் மக்களுக்கு அவேர்னஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இது வந்து கேரளா சீஃப் மினிஸ்டரும் அங்கே உள்ள மினிஸ்டர் ரமேஷ் சன்னிதாலும் சேர்ந்து தான் இந்த ஆப்ரேஷன் தூபானை ஆரம்பித்தது. ரொம்ப சக்ஸஸாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக இது மாதிரி இந்தியா ஃபுல்லாக ஒரு எல்லா மாநிலமும் சேர்ந்து இந்த போதைப்பொருள் கலாச்சாரத்தை தடுக்கணும். அதே மாதிரி புது இளைஞர்களுக்கு புது ரத்தம் பாய்ச்சணும். நம்ம அப்போ தான் ஒரு ஆரோக்கியமான இந்தியா, ஆரோக்கியமான எதிர்காலம், ஆரோக்கியமான இளைஞர்களும் நமக்கு கிடைக்கும். உலகத்திலே அதிக விதமான மக்கள் கொண்ட நாடு வந்து நம்ம இந்திய நாடு. உலகத்திலே அதிகமான இளைஞர்களும் இருக்கிறது நம்ம இந்திய நாடு தான். அதனால் வெளிநாட்டிலேருந்து நிறைய சதிகள்லாம் நடக்கும். நம்ம இளைஞர்களை வந்துட்டு போதைப் பொருள் கலாச்சாரத்தில் உள்ளே கொண்டு போய் நம்ம மூளைகளை மழுங்க அடித்து நம்மளாம் வந்துட்டு நம்மளை சோம்பேறி ஆக்கி நம்மளோட எதிர்காலத்தை முடக்கிறதுக்கு தான் அவங்க நிறைய பேர் அதை முயற்சி பண்ணுவாங்க. இதெல்லாம் மீறி நம்ம வந்துட்டு நம்ம இளைஞர்கள் வந்துட்டு புத்துணர்ச்சியோட நிறைய படிக்கணும். நிறைய ஆரோக்கியமான வாழ்க்கை தான் குறைவற்ற செல்வம்னு சொல்லுவாங்க நம்ம பெரியோர்கள்லாம். அது மாதிரி போதை இல்லாத கலாச்சாரம், நல்ல ஆரோக்கியமான மனிதர்கள் வாழ்கிற ஒரு நாடாக இந்தியா மாறணுங்கிறது என்னோட விருப்பங்க. ஓகே நண்பர்களே, நம்ம வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு பிளேஸில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நன்றி, வணக்கம்.